அன்பு உறவுகளுக்கு என் திருத்தூதர் வணக்கங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி. வணக்கம் அன்பு உறவுகளே, எல்லாரும் நலமா? இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாரையும் எங்களுடைய தேர் திருவிழா ஆலயத்துடைய திருவிழாவை நாங்கள் கொண்டாட இருக்கோம். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்னைக்கு தான் கொடியேற்றிட்டு வந்திருக்கோம். அடுத்து வர ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணி திருப்பலி ஆயர் தலைமையில் குழந்தைகளுக்கு புது நன்மை உறுதி புஸ்தல் எல்லாம் கொடுக்குறோம். அதுக்கு அடுத்து சாயந்தரம் தேர் திருவிழா. நம்மளுடைய விஸ்டம் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கும் இந்த அழைப்பு, அனைவரும் வருக வருக வருக. வந்து நம்மளுடைய செபஸ்தியாரோடைய ஆசிரியம், அன்னை மரியாளின் ஆசிரியம் பெற்று செல்வோம்னு உங்கள் எல்லாருக்கும் கூறி மீண்டும் ஒரு முறை உங்களை வருக வருகவென வரவேற்கிறேன். ஓகேங்க, இப்போது கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ப்ரோக்ராமில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் நினச்ச ஒரு விஷயம். இன்னைக்கு காலையில் நான் மொபைல் பார்த்துட்டு இருக்கும்போது அதில் எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அந்த மெசேஜ் படித்தப்போ இது உங்கள் எல்லாருக்கும் சொல்லலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. காலம் கடந்து நம்ம நிறைய விஷயங்களை யோசிக்கிறோம். பட் இன்றைக்கி அந்த மெசேஜ் படிக்கும்போது உண்மைதான், சரி பார்ப்போம், நம்மளும் எல்லாத்துக்கும் சொல்லலாம் அப்படின்னு நினச்சி நான் இப்போ இந்த இதை இப்போ சொல்ல முடியாது. அது சொன்னால் அதோடைய அந்த முழு சாராம்சமும் வராது. அதனால நான் உங்களுக்கு அதை படித்து காமிக்கிறேன், சரிங்களா? இது கதை அல்ல, ஒரு வாழ்க்கை அனுபவம். 50 வயது கடந்து 60 நோக்கி சென்று கொண்டிருந்த ஒருவரிடம், உங்களிடம் என்ன மாற்றங்களை உணர்கிறீர்கள் என்று கேட்கிறார் ஒருவர். 50 வயசு தாண்டி 60 வயசுக்கு போகிற ஒருத்தர்கிட்ட உங்ககிட்ட என்னெல்லாம் மாற்றங்களை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு ஒருத்தர் சும்மா கேட்குறார். அப்போ அவர் ஒரு பெரிய விளக்கமே கொடுக்குறார். அவர் அனுப்பிய பதில் படிக்கிறங்க. என் பெற்றோரை, என் உடன் பிறந்தவர்களை, என் மனைவியை, என் குழந்தைகளை, என் தோழர்களை நேசித்த பிறகு இப்போது நான் என்னை நேசிக்க துவங்கி இருக்கிறேன். உண்மைதானங்க. இது வரைக்கும் எல்லாரையும் நேசித்து எல்லாருக்காக வேணுங்கிறத பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க அவங்களுக்கு வேறு வழி இல்லை, அவங்கள தான் நேசிச்சாகணும். ஏன்னா மற்றவங்களுக்கெல்லாம் அவங்கவுங்க வேலைகள் இருக்குது, இவங்களையே பார்க்க முடியாது. ஸோ நாம தான் நேசிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இது வயதானவர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இதுதாங்க. அடுத்தது, நான் உலக வரைபடம் அல்ல என்று உணர்ந்து கொண்டுள்ளேன். இந்த உலகத்தை என் தோள்களில் சுமப்பதில்லை. நம்ம என்ன நினச்சிட்ருக்குறோம் இப்போன்ட்டு இல்லை, முதல்ல இருந்து நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம்? நான் இல்லைன்னா அந்த வேலை நடக்காது, நான் இல்லைன்னா என் குடும்பம் நடக்காது, நான் இல்லைன்னா என் ஆஃபீஸில் அந்த வேலை நடக்காது. ஆனால் நமக்கு ஒரு விஷயம் புரியறதில்ல. நாம் இல்லைன்னா ஆஃபீஸில் நம்ம வேலையை பார்க்குறக்கு 1000 பேர் இருக்காங்க. நாம் ஒன்றும் நம்மளுடைய உயிர் பிரிந்த நேரத்துலேயோ ஒரு வேலை நேரத்தில் உயிரே போயிடுச்சுனாலும் பார்த்துட்டு இருக்க வேலையை அடுத்த நிமிஷமே பார்க்கறக்கு இன்னொருத்தர் அங்கே உட்காந்துருவார். குடும்பத்தில் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது, ஆனால் குடும்பம் நடத்திட்டு போக முடியும். அதனால் இந்த எல்லாமே நான் இல்லைன்னா எதுவுமே நடக்காதுன்னா, யார் இல்லைனாலும் எதுவும் நடக்காமல் இருக்க போகிறதில்ல. எல்லாம் அது போக்கில் தானாக நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ இந்த உலகத்தை தோளில் தூக்கி சுமந்துட்டு இருக்கிறத விட்டுட்டு நான் இப்போது உலகத்தை தோளில் சுமக்காமல் நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அடுத்து, இந்த காய்கறி விற்கிறவங்க, காய்கறி விற்கும் தங்கச்சியிடம், பழம் விற்கிற ஆளுகிட்ட, தம்பிக்கிட்ட பேரம் பேசுகிறத நிறுத்திட்டேன். 10 ரூபாய் அதிகமாக கொடுத்து வேணாலும் வாங்கிக்கிறேன். இந்த 10 ரூபாய் அதிகமாக கொடுத்துட்டேங்கிறதுக்காக எத்தனையோ நாள் மண்டையை உடைச்சிட்டு உட்காந்துட்டு இருந்திருக்கேன். ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை. நம்ம கொடுக்குற ஒரு 10 ரூபா அவங்க வீட்டில் இருக்க யாரோ ஒருத்தருக்கு ஒரு படிப்பு செலவுக்காகவோ இல்லை ஒரு நேரம் சாப்பாட்டுக்காகவோ பிரயோஜனப்படும் நினச்சி அவங்கக்கிட்ட பேரம் பேசாமல் காய்கறிகளை வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறாரு. அப்புறம் உணவகங்களில் கூடுதலாக டிப்ஸ் தருகிறேன். ஹோட்டலில் போய் ஏதாவது சாப்பிட்டாருன்னா கூடுதலாக டிப்ஸ் தராராம். அன்றாட வாழ்க்கையை நடத்த என்னை விட அதிகமாய் போராடும் அவர்களுக்கு அது உதவியாக இருக்கும். டிப்ஸ் வேறு இருக்குதோ கொடுப்போம் இல்லையா, அதனால சொல்கிறாரு. அடுத்து, எத்தனை தடவை இந்த கதையை சொல்லுவீங்க என்னை அப்படின்னு சொல்லி இப்போல்லாம் பெரியவங்க கிட்ட கேட்கறதில்ல. ஏன்னா
அவர்கள் இந்த கதைகளால் தமது பழைய நினைவுகளை அசை போடுகிறார்கள். அதாவது கதையை சொல்கிற மாதிரி சொல்லும்போது பழைய நினைவுகளை எல்லாம் அவங்க வந்து அசை போடுறாங்க. அவங்க பேசும்போது அவங்க கவனம் வந்து பழைய இதுக்கு போயிடுது. அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, அவங்களோட உறவுகள், அவங்களோட அனுபவங்கள் இதெல்லாம் சொல்லும்போது அவங்க வாழ்க்கையை பழைய மாதிரி போயிடுது. அப்போது அந்த அனுபவம் நமக்கும் பிரயோஜனமாக இருக்கும். அதனால அதாவது இந்த பழைய நினைவுகளை அசை போடுகிறார்கள். கடந்த காலத்திலிருந்து அவங்க வந்து விடுபடுறாங்க. அடுத்தது, சில நேரங்களில் பிறர் சொல்வது தவறு என்று தெரிந்தாலும் அவர்களை திருத்தாமல் இருக்க கற்றுக்கொண்டேன். முதல்ல எங்கேயாவது ஒரு தப்புன்னு பார்த்தா நமக்கெல்லாம் அந்த பழக்கம் இருக்குது. ஒரு சின்ன தப்புன்னு பார்த்தா நேரடியாக சட்டப்பட்டுன்னு சண்டை போட ஆரம்பித்தோம். ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை. நான் வந்து தவறுகளை திருத்தாமல் இருக்க கற்றுக்கொண்டேன். அவங்களோட குணம் அது, அவங்க திருத்திக்குவாங்க. நாம் ஒரு பெரிய ஆளெல்லாம் இல்லை, நாம் போய் அவங்கள திருத்தணுன்ற அவசியம் இல்லை. அவங்களாம் அவங்கள பார்த்து திருந்திக்குவாங்கன்னு சொல்லி, இந்த பொறுப்பு என்னுடையது அல்ல. எல்லோரும் சரியாக இருக்கணும்னு நினச்சோம்னா அதை நம்ம அமைதி கெட்டு போகும். அதனால் நான் இப்போ அமைதியாக இருக்க பழக்கிட்டேன். அடுத்து, பெருந்தன்மையுடன் தாராளமாக எல்லாத்தையும் பாராட்டுறேன். பாராட்டுறது அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்துக்கும் வராது. ஆனால் பெருந்தன்மையுடன் தாராளமாக எல்லாரையும் பாராட்டுகிறேன். இது பாராட்டு பெறுபவருக்கு மட்டுமல்ல, என்னுடைய மனதுக்கும் மகிழ்ச்சி அளிக்கிறது. சின்ன ஆலோசனை, ஒருவர் உங்களை பாராட்டும் போது ஒருபோதும் மறுக்காதீர்கள். யாராவது நம்மளை பாராட்டினா நமக்கு ஏதாவது உதவி இல்லை, பாராட்டு மகிழ்ச்சியாக ஏதாவது நமக்கு ஒரு கிஃப்டோ ஏதோ கொடுத்தாங்கன்னா முகத்தில் அடித்த மாதிரி வேண்டாம், இந்த பாராட்டெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்றத சொல்லாதீங்க. ஏன்னா ஒரு நன்றி சொல்லி முழுமையாக ஏற்றுக்கொள்ளணும். நான் இப்போ அதை பழகிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். நன்றி சொல்லணும். அவங்க பாராட்டும் போது நன்றி சொல்லுங்கள். ஏதாவது கொடுத்தாங்கன்னா நன்றி சொல்லி ஏற்றுக்கங்க, அவங்கள காயப்படுத்தாதீங்க. நான் அப்படி பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய மதிப்பை உணராதவங்க கிட்ட இருந்து விலக்கி போகிறேன். அது பெரியவங்களை ஆன பின்னாடி கூட இல்லை, எப்பவுமே இருக்குது. நமக்கு ஒரு இடத்துல நம்மளுடைய வார்த்தைகள் மதிக்கப்படலைன்னா, ஒரு இடத்துல நம்மளுடைய உணர்வுகளை மதிக்கலைன்னா நாம் அந்த இடத்துலேருந்து விலகி போயிடறோம். அதை தான் அவரும் பண்ணியிருக்காரு. அவர்கள் என் மதிப்பை அறியாமல் இருக்கலாம், நான் அறிகிறேன். யாராவது பந்தயத்தில் என்னை முந்த வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு மோசமாக செயல்பட்டாலும் நான் நிதானமாகவே இருக்கிறேன். நான் பந்தயத்தில் அல்ல, என் வாழ்க்கையை வாழ்கிறேன். என் உணர்வுகளை என்னை சங்கடப்படாமல் இருக்க கற்றுக்கொள்கிறேன். என்னை மனுஷனாக்குபவை என் உணர்வுகள் மட்டும்தான். அதனால் நான் என் உணர்வுகளுக்கு தான் மதிப்பு கொடுக்குறேன். மற்றவங்களை பற்றி நான் கவலைப்படுறதில்ல. ஒரு உறவை முறித்து கொள்வதை விட ஈகோவை விட்டு விடுவது நல்லது என்று அறிந்து கொண்டுள்ளேன். என் ஈகோ என்னை தனிமைப்படுத்தும். உறவுகளால் நான் தனிமைப்பட்டு போக மாட்டேன். அதனால் என்னோடய ஈகோவை விட்டு கொடுத்து நான் இறங்கி வர ஆரம்பிச்சிருக்கேன். ஒவ்வொரு நாளையும் இறுதி நாளாய் போல் வாழ கற்றுக்கொண்டுள்ளேன். இது கடைசி நாளாக கூட இருக்கலாம். உண்மைதானங்க, எல்லாருக்குமே அப்படிதான். இது கடைசி நாளாக கூட இருக்கலாம். நம்ம வாழ்கிற இந்த நாள் இறுதி நாளாக கூட இருக்கணும்னு நினச்சி வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா மனசுக்குள்ளே எந்த வன்மம், கோபம், பொறாமை, வஞ்சம் எதுவுமே இருக்காது. எப்பவும் சந்தோஷமாக இருக்கலாம். என்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பவற்றை செய்து கொண்டிருக்கிறேன். உண்மைதானுங்க, நாமளும் அப்படி தானே பண்ணிகிட்ருக்கோம். என்னுடைய சந்தோஷத்திற்கு நான் தான் பொறுப்பு. மகிழ்ச்சி என்பது ஒரு தேர்வு. அதை தேர்ந்தெடுத்து எந்த நேரத்திலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். இதில் இவ்வளவு தான் அவர் சொன்னது. இதில் சொன்னது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 50-60 வயசுக்குள்ளே இருக்கிற ஒருத்தருக்காக சொன்ன விஷயம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இது 50 வயசு, 60 வயசு, 40 வயசுக்கு அப்புறம் நினைக்க வேண்டிய விஷயம் இல்லை. இன்றைக்கி இந்த நிமிஷத்தில் இருந்து ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி தன்னுடைய நிலையை உணர்ந்து வாழ ஆரம்பித்தாங்கன்னு வைங்க, வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நிம்மதியாக அமைதியாக வாழணும். அதுக்கான முயற்சி எடுப்போமா? ஒரு பாடல் கேட்போமா? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஆர்ஜே ஜோசி. ஒரு அழகான பாடல் நாம இப்ப கேட்போமா?
ஒளியானார், வாழ்வில் இறைவன் துணையானார், வாழும் எனக்கு உயிரானார். தீயோர் என்னை அழித்தாலும் தீமையானதை விடமாட்டார். தீயோர் என்னை அழித்தாலும் தீமையானதை விடமாட்டார். தீமையானதை விடமாட்டார். இறைவன் எனது நீதானார், அவர் எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது நீதானார், அவர் எனக்கு ஒளியானார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி மற்றும் விஸ்டம் ரேடியோஸ் நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி. இறைவன் வேண்டுகிறேன், ஒன்றே அடியேன் வேண்டுகிறேன். ஒன்றே இறைவா வேண்டுகிறேன், ஒன்றே அடியேன் வேண்டுகிறேன். இறைவன் உமது திருமுன்னே நாளும் வாழ அருளாயே. இறைவன் உமது திருமுன்னே நாளும் வாழ அருளாயே. நாளும் வாழ அருளாயே. இறைவன் எனது நீதானார், அவர் எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது நீதானார், அவர் எனக்கு ஒளியானார். அன்பு உறவுகளே, அழகான பாடல் கேட்டுட்டோம். இப்போ அந்த பெரியவர் சொன்ன வார்த்தைகளையும் கேட்டுட்டோம். நம்ம வாழ்க்கையில நம்ம ஆசைப்படுவோம், நாம எப்படி இருக்கணும், நம்ம எப்படி மாத்திக்கணும், இதெல்லாம் கொஞ்சம் யோசிப்போமா? கண்டிப்பா யோசிக்கணுங்க. யோசிச்சு பாருங்க. அப்பதான் நம்ம உறவுகள் கூட நம்ம எப்படி இருக்கோம்னு தெரியும். என்ன இழப்புகள் பெருசா என்ன அழிஞ்சு போனாலும் நம்மளுடைய மனசுல இருக்க அன்பும் பாசமும் நம்ம உறவுகளோட கூட நம்ம சேர்ந்து இருக்கிற அந்த நேசமும் கண்டிப்பா அழிஞ்சு போகாதுங்க. ஏன்னா கடவுள் நம்ம கூட இருந்து நம்ம குடும்பத்தை வழி நடத்திட்டு இருக்காரு. அதனால அந்த கடவுள் நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்திட்டு இருக்காங்க. இந்த உறவுகளையும் சொந்த பந்தங்களையும் ஃப்ரெண்ட்ஸுகளையும் எல்லாருக்கிட்டையும் நம்ம மேலே வச்சிருக்க பாசம் அன்பு அதுதான் எப்பவும் நிலையானது. நம்ம யோசிப்போமா, நாம் எப்படி இருக்கோம், நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளை திருத்திக்க போகிறோமா, மாற்றிக்க போகிறோமா, இல்லை இப்படியே தான் இருக்க போகிறோமா? எதுவாக இருந்தாலும் நாம் தான் யோசிக்கணும். யோசிப்போமா? சரிங்க, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி மற்றும் விஸ்டம் ரேடியோஸ் நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஆர்ஜே ஜோசி. வணக்கம் அன்பு உறவுகளே, நன்றி.